ஹலோ, வணக்கம். மொபைல் ரிப்போர்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள வரவேற்றுக் கொள்றேன். இன்றைக்கு சனிக்கிழமை. இன்றைக்கு நாங்க போற இடம்தான் இலங்கையில் திருகோணமலையில் இருக்கிற சனீஸ்வரர் ஆலயம். சனீஸ்வரர் ஆலயத்தை பற்றி நிச்சயமாக சொல்ல வேண்டும். இலங்கையில இருக்கிற ஒரே ஒரு சனீஸ்வரர் ஆலயம் என்று சொன்னா இந்த சனீஸ்வரர் ஆலயம் தான். ஆகவே அநேகமான மக்கள் இலங்கையில் எல்லா இடத்துல இருந்தும் இந்த சனீஸ்வரர் ஆலயத்துக்கு வாரவங்க. ஓகே, நாங்களும் இன்றைக்கு போய் பார்ப்போம் வாங்க. இந்து மக்கள் சனீஸ்வர பகவான் மீது நம்பிக்கை வைத்து வழிபடுவது எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். அதுபோல இலங்கையை பொறுத்தவரையில் பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்களும் சிலர் சனீஸ்வர பகவானை வழிபடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. சனீஸ்வர பகவான், அதாவது சனி பகவானுக்கு சிறந்த நாளாக சனிக்கிழமை கருதப்படுது. சனிக்கிழமைகள்ல எள்ளெண்ணெய் எரிக்கிறதன் மூலம் எங்களுடைய துன்பங்கள் நீங்கி எங்களுடைய வாழ்வு மேம்படும் என்று சொல்லப்படுகிறது. திருகோணமலையில் இருக்கிற இந்த சனீஸ்வரர் ஆலயம் 1855ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. வாங்க என்னோட சேர்ந்து கோயில ஒருக்க சுத்தி வருவோம். கருப்பு துணியில எள்ளு எடுத்து அதை சுற்றி எண்ணெயில் ஊற வைத்து அல்லது நெய் ஊற்றி இந்த தீபம் ஏற்றப்படுகிறது. அதாவது இந்த எள்ளெண்ணெய் எரிப்பதன் மூலமாக எங்களுக்குரிய கர்மா, எங்களுடைய தீய வினைகள் எல்லாம் நீங்கி போகும் என்ற நம்பிக்கை காணப்படுகிறது. சனீஸ்வரனுடைய வாகனமாக காகம் காணப்படுகிறது. காகங்களுக்கு உணவு வைப்பது, காகத்துக்கு எள்ளு சாதம் வைப்பது என்பதெல்லாம் ஒரு மிகவும் பழமை வாய்ந்த ஒரு முறையாக கருதப்படுகின்றது. இன்றைக்கு வரையும் அதை பின்பற்றி கொண்டுதான் வாரம். திருகோணமலையில் இருக்கின்ற இந்த ஆலயத்தில் சனிக்கிழமை 10:30 மணி அளவில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அபிஷேகம் ஆரம்பிக்கப்படும். பால், பழமெல்லாம் உபயோகித்து அபிஷேகம் செய்வதை காணக்கூடியதாக இருக்கு. அபிஷேகம் செய்த பாலை சிலர் போத்தலில் எடுத்து சென்று தீர்த்தமாக பயன்படுத்துறதையும் காணக்கூடியதாக இருக்கு. நீங்களும் இந்த ஆலயத்துக்கு வரணுமெண்டா ஒவ்வொரு சனிக்கிழமையும் 10:30 மணிக்கு அபிஷேகம் பார்க்கலாம். அதே போல 11:30 மணிக்கு காலையில் நீங்க பூசைகளையும் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது தவிர புரட்டாதி மாதங்களில் இருக்கின்ற சனிக்கிழமைகள் விசேடமான பூசைகள் எல்லாம் இடம்பெறதையும் காணக்கூடியதாக இருக்கும். ஆலயத்துக்கு வந்த பக்தர்களுக்கு எள்ளு அதோட சேர்த்து பூ இரண்டையும் ஒன்று சேர்த்து எங்களுக்கு கையில கொஞ்சம் கொஞ்சம் தாராங்க. அதை எடுத்து கொண்டு போய் நாங்க கோயில் ஒரு தரம் சுற்றி நாங்க படிக்கட்டுல போட வேண்டி இருக்குது. அது போல பூசை முடிஞ்ச பிறகு காகங்களுக்கு உணவு வைக்கப்படுகிறது.
அத்தோட சனி பகவானின் துதியும் வைக்கப்பட்டிருக்கிறது. சனி பகவான் துதியையும் அடியவர்கள் வாசித்து பயன்பெறலாம் என்று கூறப்படுகிறது. ஓகே, இணைந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்த வீடியோட இணைந்து கொள்வோம். இது மொபைல் ரிப்போர்ட் யூடியூப் சேனல்.